وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شاء من شيء بعد أحمده على ما أعطانا وأشكره على ما هدانا وأستغفره على ما أخطأنا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فقال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن ربك فعال لما يريد وقال أيضا في موضع آخر كتب عليكم القتال وهو كره لكم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون وقال النبي صلى الله عليه وسلم اللهم لا قابض لما بسطت ولا باسط لما قبضت ولا مانع لما أعطيت ولا معطي لما منعت إلى آخر قوله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணை மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மீதும் ஏனைய மூமின்களான நம் அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அன்பானவர்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நாட்டமின்றி என்பது என்னுடைய தலைப்பு. தலைமையேற்று நடத்தக்கூடிய சகோதரர் சித்திக் அவர்கள் சொன்னது போல அல்லாஹ்வின் நாட்டமின்றி எதுவும் நடக்காது. அல்லாஹ்வின் நாட்டமின்றி ஒரு அணுவும் அசையாது. அல்லாஹ்வின் நாட்டமின்றி எந்த ஒன்றும் நகராது, செயல்படாது என்று இவ்வாறு ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். அரபியிலே ஒரு பழமொழி உண்டு. அரபி மொழியை பொறுத்தவரை ஒரு பழமொழி சொல்லாடல் கையாளப்படுகிறது என்றால் அதற்கு பின்னணி ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு சம்பவம் இருக்கும். இந்த மாதிரி ஏராளமான சொல்லாடல்கள் அரபி மொழியிலே பார்க்க முடியும். அதில் ஒன்று தான் அல்லாஹ்வின் நாட்டம் குறித்த ஒரு விஷயம் இருக்கின்றது. அதுக்கு பின்னணி, அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கின்றது. அது என்ன என்று சொன்னால், அரத்து அம்ர அராதல்லாஹு ஹாரிஜா, நான் அம்ர் பின் ஆசிமை
அம்ருபின் ஆஸை நாடினேன், அல்லாஹுவோ ஹாரிஜாவை நாடினான். இது ஒரு பழமொழி சொல்லாடல். இது ஏன் இந்த சொற்றொடர் வந்தது என்று சொன்னால், ஹவாரிஜ்கள் என்ற ஒரு வழிகட்ட கூட்டம், அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தீர்ப்பின் மீது அதிருப்தியுற்று அதை ஏற்றுக்கொள்ளாமல் சிஃபீன் யுத்தத்துக்கு பிறகு அவர்களுடைய குழுவிலிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்களை எதிர்த்து கடுமையாக போராடுகிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த ஹவாரிஜ் என்ற கூட்டத்தை சார்ந்த ஒரு 3 நபர்களை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். அதில் ஒருவர் அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்பவன். அவன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்ய முடிவெடுக்கிறான். இன்னொருவன் பிர்க் பின் அப்துல்லா என்பவன். அவன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய நாடுகிறான். இன்னொருவன் அமர் அத்-தமீமி என்பவன். அவன் அமர் பின் ஆஸ் அவர்களை கொலை செய்ய நாடுகிறான். இந்த 3 பேரும் ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். ரமதான் மாதம் 27வது நாள் விடியற்காலை சுபு தொழுகைக்கு பிறகு இவர்களை நாம் மறைந்திருந்து தாக்கி கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் போட்ட திட்டத்தின்படி அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்பவன் கூஃபா நகருக்கு செல்கிறான். ஏனென்றால் அங்குதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சியுடைய தலைமை பீடம். அங்கு சென்று ஒரு மறைவிடத்திலே மறைந்து கொள்கிறான். ஃபஜ்ர் தொழுது முடிந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பும் பொழுது அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து அவர்களை குத்தி கொன்று விடுகிறான். அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பிர்க் பின் அப்துல்லா என்பவன் ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக செல்கிறான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போன்று அவர்களை கொல்வதற்காக ஒரு மறைவிடத்தில் மறைந்திருக்கிறான். ஃபஜ்ர் தொழுது விட்டவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களை தாக்குகிறான். ஆனால் அவர்கள் உயிரை விடும் அளவுக்கு அந்த தாக்குதல் இல்லை. அவர்களுடைய இருப்பிட, அதாவது இடுப்பு பகுதியில் பெரும் காயம் ஏற்பட்டு அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். மருத்துவத்திலே போகிறார்கள். மருத்துவர் சொல்கிறார், இது சாதாரண காயம் அல்ல, இந்த காயத்தை நெருப்பால் தான் குணப்படுத்த முடியும், எனவே நெருப்பு மூலமாக நாம் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொன்னபோது சொல்லிவிட்டு இதையும் சொல்கிறார், அந்த மாதிரி நெருப்பினால் நீங்கள் சிகிச்சை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வேண்டாம், அப்படியெல்லாம் சிகிச்சை செய்ய வேண்டாம், நான் இதை தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு பிறந்த யசீத் எனக்கு போதுமானதாக இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த சிகிச்சையை மறுத்துவிட்டு தொடர்ந்து காயத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். 3ஆவதாக அமர் பின் தமீமி என்பவன் எகிப்து நாட்டுக்கு செல்கிறான். ஏனென்றால் அங்குதான் அமர் பின் ஆஸ் அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். அவன் என்ன செய்கிறான், ஒரு மறைவிடத்தில் மறைந்து கொண்டு ஃபஜ்ர் தொழுது விட்டு அமர் பின் ஆஸ் அவர்கள் வருவார்கள், அவர்களை நாம் தாக்குதல் தொடுத்து கொண்டு விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நாளுக்கு ஃபஜ்ருக்கு வரல. ஏனென்றால் இரவு நேரத்தில் ஒரு வயிற்றிலே ஒரு அசௌகரியத்தை உணர்கிறார்கள். வயிற்று வலியால் அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே என்ன செய்யறாங்கன்னா, என்னால காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு வர முடியாது என்று சொல்லி என்ன செய்தார்கள், ஹாரிஜா பின் ஹதாஃபா என்ற ஒரு காவல்துறை தலைவரை தனக்கு பதிலாக அனுப்பி தொழ வைக்க சொல்கிறார்கள். எனவே ஹாரிஜா என்பவர் சுபு தொழுகைக்கு வந்து பள்ளியை விட்டு வெளியேறும் பொழுது அன்றைக்கு இருள் தானே, வெளிச்சம் கிடையாது தானே, யார் வர்றான்னு தெரியாது. அப்ப அவர் வெளியே வரும் பொழுது இவன் என்ன செய்கிறான், அமர் தமீம் என்ன செய்கிறான் என்றால், அமர் பின் ஆஸ் என்று நினைத்து அவரை தாக்கி அவரை கொண்டு விடுகிறார். ஆனால் கொன்ற இந்த அமர தமீமி அவனை இந்த
அமர் பின் அமர தமீமி என்பவனை அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னிலையிலே ஆஜர்படுத்தப்படுகின்றது. அப்ப அமர் பின் ஆஸை பார்த்து ஆச்சரியப்பட்டு அல் மக்துலக், நான் உன்னை கொல்லவில்லையா என்று கேட்கிறான். அப்போ முஆவியா அமர் பின் ஆஸ் சொல்கிறார்கள், இல்லை நான் கொல்லவில்லை, எனக்கு பதிலாக ஹாரிஜாவை நீ கொன்று விட்டாய் என்று சொன்னார்கள். உடனே அவர்தான் சொன்னான், அரத்து அம்ர் வராத் அல்லாஹ் ஹாரிஜா, நான் அம்ரை நாடினேன், அல்லாஹு தாலா ஹாரிஜாவை நாடியிருக்கிறார் என்று சொன்னான். அன்று முதல் இது சொல்லாடலாகவே அரபியிலே சொல்லப்படுகின்றது. அருமை சகோதரர்களே, இந்த சொல்லாடல் ஒரு பழமொழி என்பது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை தருகின்றது. நீங்கள் என்னதான் நாடினாலும் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும் என்பது. நீங்க ஒன்றை நாடுகிறீர்கள், ஆனா அல்லாஹ் ஒன்றை நாடி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ்வுடைய நாட்டம், அவருடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய தீர்மானம், அதன் மீது ஈமான் கொள்வது நம்முடைய அக்கீதாவுடைய முக்கியமான பிரச்சனை. அக்கீதாவுடைய விஷயங்கள் மிக முக்கியமான அம்சம். அதை ஒழுங்காக நாம் புரிந்து கொள்ளாத காரணமாகத்தான் நான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு துன்பம், ஒரு சோதனை ஏற்பட்டால் தடுமாறி விடுகின்றோம், புலம்ப ஆரம்பிக்கின்றோம், கஷ்டப்படுகிறோம், கஷ்டத்தை பெரிதாக கருதுகிறோம், அல்லாஹ்வை திட்டி போகக்கூடிய அளவுக்கு நாம் ஆளாகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அது அவருடைய கதை சார்ந்தது. அதாவது 6 விஷயத்துக்கு நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுவோம், சின்ன வயது பாடம் நமக்கெல்லாம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ மலாயிகத்திஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா. 6வது விஷயம் என்ன? நல்லதோ கெட்டதோ அது அல்லாஹ்வின் பொறுத்து விதிக்கப்பட்ட விதி என்று நான் நம்புகிறேன் என்று நாமெல்லாம் ஈமான் கொண்டதாக சொல்கிறோம். ஆனால் அதை செயல் வடிவத்தை கொண்டு வருவோம் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் ஈமான் கொண்டதாக வெளிப்புறம் தோட்டத்தில் காட்டுகிறதை தவிர அந்தரங்க வாழ்க்கையில் அதை நாம் செயல்படுத்துவதில்லை. எனவேதான் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது அவருடைய ஒரு தீர்மானம், அவனால் விதிக்கப்பட்ட விதி, அதுதான் நடக்கும். விதியை மதியால் வெல்ல முடியாது என்பது உண்மை. எவனோ ஒரு கிறுக்க விதியை மதியால் வென்றோம் ஒரு வைரமுத்து கவிதை பாட்டு எழுதியிருப்பான், விதியை மதியால் வெல்லலாம் சொல்லி. அப்படி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. விதியை மதியால் எவனும் வெல்ல முடியாது. விதித்தான் அவனை வெல்லுமே தவிர மதியை கொண்டு விதியை வெல்ல முடியாது. காரணம் அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அது அல்லாஹ்வுடைய தீர்மானம். அது அருமை சகோதரர்களே, குர்ஆன்ல பல சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ளப்பரளயம் ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய மகனோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மகன் தன்னோடு கப்பலில் ஏறி பயணமாகி தப்பித்து விட மாட்டானா என்று கருதி, மகனே இர்கம் ஆனா உலகத்துக்கும் ஆல் காஃபிரீன், எங்களோடு கப்பலில் ஏறிவிடு, நீ காஃபிரோடு ஆகிவிடாதே என்று சொல்கிறார்கள். மகன் தப்பித்து விட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், நாடுகிறார்கள். அவனோ சொல்கிறான், இல்லை, கால சாவி இலா ஜபல் யாசிமுனி மினல் மா, இல்ல இந்த மரத்துக்கு மேலே ஏறி என்னை நானே பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், காலா ஆசிமல் யோமம் மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹீம், அல்லாஹ் யாரை கருணை காட்டுகிறானோ, அல்லாஹ் யார் மீது இரக்கம் காட்டுகிறானோ அவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்க முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முகரகீன், அந்த 2 பேருக்கு மத்தியில் அலை, அதாவது அலை வந்து மோதி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய கண்களுக்கு முன்னாடியே அவருடைய மகன் அடித்து செல்லப்படுகிறான். சொல்கிறார்கள், அல்லாஹ் இன்னபனி மின் அஹ்லி வ இன்ன வஅதகல் ஹக் வ அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், யா ரப்பே, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, நீ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனை அழிக்க மாட்டேன் என்று சொன்னாயே, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனை அழித்து விட்டாய் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது அல்லாஹ் சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமுன் கைரு சாலிஹ், இல்ல அவன் உம்முடைய குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை, அவன் ஒரு காஃபிர். ஒரு காஃபிரானவன் உம்முடைய குடும்பத்தை சார்ந்தவனாக எப்படி இருக்க முடியும்? உம்முடைய கொள்கை வேறு, அவனுடைய கொள்கை வேறு. எனவே கொள்கை ரீதியில் நீங்கள் பிரிந்து கிடக்கிறீர்கள். அவன் உம்முடைய மகனாக இருந்தாலும் உம்முடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ் சொல்லி
அதுதான் அழித்தேன் என்று சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை காப்பாற்ற நாடினார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? அழித்தான். அல்லாஹ் நாடுவதுதான் மேலோங்கும், அவன் நாடுவதுதான் நடக்கும். நூஹ் ஒரு நபியாக இருந்தாலும் கூட, நபியாக இருந்தாலும் ஒரு அல்லாஹ்வுக்கு அடிமை. அல்லாஹ் அந்த நபிக்கு அல்லாஹ் எஜமானன். அதே போல நீங்கள் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசர் ஈமான் கொண்டு விட மாட்டாரா என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், உம்முடைய தந்தைக்கு இந்த பாக்கியம் இல்லை, ஈமான் கொள்ளவில்லை. கடைசியில் அல்லாஹ் என்னுடைய தந்தைக்கு மூலமாக மறுமையில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே என்பவர்கள் துஆ செய்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் அங்கே இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை என்ன செய்யல? அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை, ஏகத்துவ தந்தை என்று போற்றப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தைக்கே இந்த நிலைமை. அவர்கள் தன்னுடைய தந்தையை காப்பாற்ற முடியல, தன்னுடைய தந்தைக்கு இஸ்லாத்தை போதித்தும் கூட அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வர முடியல என்று சொன்னால், அங்கே அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன? அவர் இஸ்லாத்தை தழுவ மாட்டார், அவர் மூமினாக ஆக மாட்டார் என்பதுதான். எனவே இங்கே பார்க்கிறோம், அல்லாஹ் நாட்டம் தான் என்ன செய்து மேலோங்குது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஈமான் கொண்டு வர வேண்டும், தன்னுடைய மனைவி மூமினாக ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாக நாடினார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன நாடினான்? அவள் ஈமான் கொண்டு வரமாட்டாள், மாறாக காஃபிராக இருப்பாள். காஃபிராக இருப்பது மட்டுமல்ல, காஃபிர்களுக்கு உதாரணமாக அவர்கள் குர்ஆன் சொல்லப்படுவாள் என்று அல்லாஹ் நாடினான். அதே போன்று அல்லாஹ் குர்ஆன்ல லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் நூஹுடைய மனைவியையும் காஃபிர்களுக்கு உதாரணமாக ஆக்கியிருக்கிறான். அதே வடமி சகோதரர்களே, ஆசியா பின்த் முஸாஹிம் ஃபிரௌனுடைய மனைவி, தன்னுடைய கணவர் ஃபிரௌன் மூமினாக ஆகிவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அல்லாஹ் நாட்டம் இருந்தது என்று சொன்னால், வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலி, யா அல்லாஹ் என்னுடைய கணவன் ஃபிரௌனிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக, என்னுடைய கணவனிடம் என்னை காப்பாற்றுவாயாக என்று துஆ செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கணவனாலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? துன்புறுத்தப்பட்டார்கள். அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, ஃபிரௌனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆசியா ஆசைப்பட்டார்கள். அங்கே ஆசியாவுடைய நாட்டத்தை விட அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் மேலும். காரணம், அல்லாஹ் விதித்த விதி அதற்கு மாற்றமாக ஆகாது. அதே போன்று இறுதித்துவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஸ்ரீ தந்தை அபூ தாலிப் அவர்கள் மூமினாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எப்படிப்பட்ட அபூ தாலிப் தெரியுமா? சாதாரண மனிதர் அல்ல, தந்தையை விட மிக பெரிய ஒரு மனிதராக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை விட பார்த்தது இல்லை, ரசூலுல்லாஹ் தந்தையை வளர்த்தது இல்லை. 42 ஆண்டுகள் அபூ தாலிப் முஹம்மதை வளர்த்திருக்கிறார்கள். அந்த அளவு கண்ணும் கருத்துமாக, கண்ணின் இமை போல பாதுகாத்தார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய துணை இஸ்லாம் வளர்வதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருந்தது. அந்த அப்பேற்பட்ட தந்தை, அப்பேற்பட்ட சிறிய தந்தை தனக்கு தந்தையாக இருந்தார்கள். அவர்கள் ஈமான் கொண்டு வந்துவிட மாட்டார்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிக்கு போராடினார்கள். ஆனால் நடக்கலையே. அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ் மிக மிக பிடித்தமான மனிதர் உலகத்திலே சிறந்த ஒரு மனிதர் என்றார், அது எதிர்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுடைய நிலை என்ன? அவர்களுடைய நாட்டத்தையே அல்லாஹ் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் யாருக்கு நாடுகிறீர்களோ அவருக்கு என்ன செய்ய முடியாது? ஹிதாயத்தை கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களைத்தான் நேர்வழியில் செலுத்துவான் என்று அல்லாஹ் தஆலா பதிலளித்தான். அப்போ அல்லாஹ் நாட்டம் தான் இங்கேயும் மேலோங்கியது. அருமை சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை கூட பார்க்கலாம். பத்ர் யுத்தம் ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? பத்ர் யுத்தம் என்பது யுத்தம் செய்ய ஆசைப்படவே இல்லை முஸ்லிம்கள். அவர் முஸ்லிமுடைய எண்ணம் என்ன? வரக்கூடிய ஷாம் தேசத்திலிருந்து மக்கா வரைக்கும் சொல்லக்கூடிய வியாபார கூட்டத்தை மடக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை சுருட்டி கொண்டு வர வேண்டும், கைப்பற்ற வேண்டும் என்பது அவருடைய எண்ணமே. ஏனென்றால் மக்கா நகரில் இவர்கள் அந்த அளவுக்கு படாத பாடுபடுத்தினார்கள். சம்பாதித்த பொருளாதாரத்தை எல்லாம் பிடுங்கிவிட்டு தான் விட்டார்கள். அப்ப தான் இழந்த பொருளாதாரத்தை, தான் இழந்த செல்வத்தை இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக, பிடுங்கிக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த மதீனாவை விட்டு வெளியேறியது. ஆனா அல்லாஹ் நாட்டம் என்னவா இருந்துச்சு? அல்லாஹ் சொன்னான், இல்ல, இது சாதாரண பொருளாதாரத்தை விட்டு பிடிங்கி வரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. அவர்களை மடக்கி தாக்கி அவர் செல்வத்தை அபகரித்து விட்டு சும்மா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடிய, அவர்களை காப்பாற்றிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. இது ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையில்
ஒரு மாபெரும் வித்தியாசமான ஒரு நடவடிக்கையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் மேலக வேண்டும், அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலக வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வத்தவதுன அன்ன கைர தாதி ஷௌகதி தகூலக்கும் வயுரீதுல்லாஹு அன் யுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்திஹி வயக்தஅ தாபிரல் காஃபிரின். நீங்க என்ன நினைச்சீங்க? நிராயுதபாணிகளாக இருக்கக்கூடிய வியாபார கூட்டம் உங்களுக்கு ஆகிவிட வேண்டும் என்று நீங்கள் நாடினீர்கள். ஆனா அல்லாஹ் என்ன நாடினான்? அல்லாஹ் தஆலா பாத்திலை வேரோடு பிடுங்கி அல்லாஹ்வுடைய ஹக் என்ற அல்லாஹ்வுடைய அந்த கலிமா வார்த்தை உண்மையாக ஆக வேண்டும், மேலோங்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். எனவே என்ன வந்துச்சு? பத்ர் யுத்தம் நடந்தது. அப்போ உங்களுடைய நாட்டம் வேறு, அல்லாஹ்வுடைய நாட்டம் வேறு. யாருடைய நாட்டம் மேலோங்கும்? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னது? அவனுடைய விருப்பம். அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன? அல்லாஹ்வுடைய தீர்மானம். அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால் அதை மாற்ற மாட்டான். எனவே சகோதரர்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா அவன் எதை நாடுகிறானோ அது நடக்கும், எதை அவன் நாடவில்லையோ அது நடக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு துஆ, அருமையான துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தார்கள். அல்ல ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழும் பொழுது ரசூல் எப்படி புகழ்கிறார்கள் என்றால், அல்லாஹும்ம லா முஅத்திய லிமா மனஅத், யா அல்லாஹ் நீ தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது. வலா மானி லிமா அதைத், நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது. வலா காபித லிமா பஸத், நீ வந்து விசாலமாக்கியதை யாரும் சுருக்க முடியாது. வலா பாசித லிமா கபத், நீ சுருக்கியதை யாரும் விசாலமாக்க முடியாது. வலா ஹாதி லிமன் அதல், நீ யாரை வழிகாட்டி விட்டு விட்டாயோ அவருக்கு யாரும் ஹிதாயத் கொடுக்க முடியாது. வலா முதில்ல லிமா ஹதைத், நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவரை யாரும் வழிகாட்டில் ஆக்கிவிட முடியாது. வலா முபாயித லிமன் கர்ரபத், நீ யாரை நெருக்கமாக ஆக்கினாயோ அவரை யாரும் தூரமாக ஆக்க முடியாது. வலா முகரிப லிமன் பாஅத், நீ யாரை தூரமாக ஆக்கினாயோ அவரை யாரும் நெருக்கமாக்க முடியாது என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம பசுத்தனா மின் ரிஸ்கிக வ பரக்கத்திக ரஹ்மத்திக என்று கேட்கிறார். யா அல்லாஹ், உன்னுடைய ரிஸ்கை, உன்னுடைய அபிவிருத்தி, உன்னுடைய ரஹ்மத்தை உன்னிடத்தில் எனக்கு நீ விசாலமாக்குவாயாக என்று துஆ செய்றாங்க. இதுதான் உண்மை. அருமை சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். என்னது? எல்லாரும் தொழுகிறோம், தொழுது முடித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திக்ர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான திக்ர் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். எத்தனை பேருக்கு இந்த துஆ தெரியும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ரசூல் சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது. இதான் யதார்த்தம். அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் ஒரு கொடுக்க நாடினால் என்னதான் நீ குட்டிக்கரண போட்டானோ அதை நீங்க என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்க நாடினால் என்னதான் எவ்வளவு முயற்சி செஞ்சானோ அதை நீ என்ன செய்ய முடியாது, நீங்க கொடுக்க முடியாது என்பதை நாம் எங்க அரபி சகோதரர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாட்டத்தை பொறுத்தவரை அரபி சகோதரர்களே ரெண்டு விதமான நாட்டம் இருக்கின்றது. ஒன்று அல் இராதா கௌனியா. அல் இராதா கௌனியா என்று சொன்னால் உலகியல் விதி சார்ந்த அல்லாஹ்வுடைய விருப்பம், நாட்டம் அல்லது தீர்மானம். இந்த விஷயம் என்னது? நிச்சயமாக நடந்தே தீரும். உலகியல் விதி சார்ந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லது அல்லாஹ்வுடைய விதி அல்லது அல்லாஹ்வுடைய தீர்மானம் எதோ எடுத்துக்கொள்ளுங்கள், இது நிச்சயமாக நடந்தே தீரும். இது அகீதாவிலே மிக மிக முக்கியமான விஷயம். இஸ்லாமிக் தியாலஜியா, இஸ்லாமிக் என்ன சொல்ற இங்கிலீஷ்ல, இஸ்லாமிக் தியாலஜி. இஸ்லாமிக் தியாலஜி இந்த அகீதாவில் மிக முக்கியமான விஷயம் அது. அதாவது பிறப்பு, இறப்பு, இயற்கையான பேரழிவுகள், மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், இது போன்ற அம்சங்கள் இருக்க, இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் அல்லாஹு தஆலா இதெல்லாம் விரும்புகிறான். அல்லாஹு தஆலா விரும்பினால் நிச்சயமாக இது நடந்தே தீரும். இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அல்லாஹு தஆலா இதுக்கு உதாரணம் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ
யஷ்ரஹ் ஸத்ரஹு லில்-இஸ்லாம் ومن يريد يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء. அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடினால் அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் விசாலமாக்கி விடுவான். ஒருவரை அல்லாஹ் தஆலா வழிகேட்டில் விட நாடினால் வானத்தில் ஏறும் பொழுது ஒருவருடைய நெஞ்சம் எந்த அளவுக்கு நெருக்கடியாக ஆகிவிடுமோ அதே போன்ற ஒரு நெஞ்சம் ஆகிவிடும் அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ولا ينفعكم نصحي ان اردت ان انصح لكم ان كان الله يريد ان يغويكم هو ربكم واليه ترجعون. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய சமூக மக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே, அல்லாஹ் உங்களை வழிகேட்டில் விட்டுவிட நாடிவிட்டால் நான் உங்களுக்கு எவ்வளவுதான் உபதேசம் செய்தாலும் அந்த உபதேசம் உங்களுக்கு பலனளிக்காது என்று சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்லி காட்டுகின்றார். வலவ் ஷா அல்லாஹு மக்கத்தலு வலாகின் அல்லாஹ் யஃஅலு மா யுரீத். அல்லாஹ் நாடினால் அவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய மாட்டார்கள், சண்டை போட்டு கொண்டிருக்க மாட்டார்கள், ஒருவருக்கு பிரிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நாடியதை செய்யக்கூடியவன். ஃபஅல் லிமா யுரீத். அல்லாஹ் நாடி செய்து முடிப்பவன் அல்லாஹ் சொல்றான். அதே போன்ற சகோதரர்களே, ஒரு அருமையான ஒரு விஷயம் சூரத் கஹஃப்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான். சூரத் கஹஃப் நீங்க படிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா தோட்டம், 2 தோட்டங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு சகோதரனை அவருடைய தோழரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதுல ஒருவனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை கொடுத்திருந்தான், தோட்டங்களை கொடுத்திருந்தான். அந்த தோட்டத்துக்குள் நுழைந்த போது அதனுடைய செழிப்பையும் அதனுடைய வளர்ச்சியையும் அதனுடைய செழுமையும் அவன் பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்தில் அவன் தன்னை பெரியவனாக மிகவும் மிக பெரிய ஒரு மனுஷாக கருதி கொண்டு சொல்கிறான், இந்த தோட்டம் அழியும் என்றே நான் கருதவில்லை, இந்த தோட்டம் அழியும் என்று கருதவில்லை. அடுத்து அதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன சொன்னா, மறுமை என்று ஒன்று இருக்குது என்று எனக்கு நான் நினைக்கல. அப்படியே மறுமை ஒன்று வந்தாலும் கூட அல்லாஹ் எனக்குத்தான் சிறந்த இடத்தை தருவான் என்று இருமாப்போடு ஆணவத்துடன் சொன்னான். அல்லாஹ் பதிவு செய்கிறான், அவனுடைய தோழர், அவனுடைய நண்பர் இந்த வார்த்தை கேட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? வலவுலா தகல்த ஜன்னதக குல்த மா ஷா அல்லாஹு லா குவத இல்லா பில்லாஹ். நண்பனே, தோழனே, நீ இந்த தோட்டத்துக்குள்ள வந்த உடனே அதனுடைய எழுச்சியையும் அதனுடைய செழுமையையும் அதன் வளர்ச்சியையும் கண்டு நீ பெருமையடித்த ஆணவத்தோடு இந்த வார்த்தைகளை சொன்னதுக்கு பதிலாக மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி நடந்தது, லா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்று சொல்லியிருந்தால் மிகச் சிறந்ததாக இருக்குமே. நீ அதுக்கு நேர் மாற்றமா இந்த மாதிரி சொல்லி அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாயே என்று அவன் சொன்னான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே அவனுடைய அந்த செழுமையை, அந்த செழிப்பை, அந்த வளர்ச்சியை சுத்தமாக அழித்தான். படிச்சு பாருங்க, நீங்க அழித்து விட்டான். பிறகு அவன் கை செய்தப்பட்டவனாக தன்னுடைய கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்றான், கொடுத்தது நான் தான், அழிப்பது நான் தான். அழிக்க மாட்டேன் நீ யார்? இது அழியாதது நீ யாரு? ஏனென்றால் கொடுத்தனுக்கு அழிக்க தெரியாதா? நிச்சயமாக நான் தான் கொடுப்பேன், நான் தான் அழிப்பேன். அந்த ஒரு பாடத்தை செய்கிறான். அல்லாஹ் நாட்டம் எந்த அளவுக்கு மிக முக்கியமான என்பதை என்ன செய்கிறான், அல்லாஹ் தங்க பதிவு வைக்கிறான். ஆக இதாவது கவுனியா, உலகியல் விதி சம்பந்தமான அல்லாஹுடைய நாட்டம், விருப்பம் என்பது நிச்சயமாக நடந்தே தீரும். அது நடக்காமல் இருக்காது. இன்னொன்று இருக்குது, அல் இராதத்து தீனியா அஷ்ஷரிய்யா, மார்க்க சம்பந்தமான விதி குறித்த அல்லாஹுடைய நாட்டம். இது எப்படி என்று சொன்னால், இது அல்லாஹு தஆலா இந்த செயல்பாடு விரும்புவான். அல்லாஹு தஆலா இதை விரும்புவான், அதை அல்லாஹு தஆலா திருப்தி கொள்வான். அதை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவான், அந்த காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வான். அது மட்டுமல்லாமல் அதை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த காரியங்களை, அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு நற்கூலியை கூட வழங்குவான். உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, சதக்கா, ஹஜ்ஜு போன்ற, அது உண்மையை பேசுவது போன்ற இத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்குது இல்லையா? இது எல்லாம் என்னாகும்? இது எல்லாமே இந்த தீனியா ஷரியால வரும். மார்க்க சம்பந்தமான அந்த மார்க்கம் சார்ந்த அந்த விதி குறித்த நாட்டத்தில் வரும், வந்து சேரும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாடுவான். அது நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை நடக்கவும் செய்யலாம்,
நடக்காம இருக்கலாம். காரணம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் இதுக்குண்டான ஒரு உரிமையை, சுதந்திரத்தை மனிதர் கொடுத்திருக்கிறான். தொழுகிறோம், தொழுகை சிலர் தொழுகிறார்கள், சிலர் தொழாமல் இருக்கிறார்கள். நோன்பு சிலர் வைக்கிறார்கள், வைக்காமல் இருக்கிறார்கள். சதக்கா சிலர் கொடுக்கிறார்கள், கொடுக்காமல் இருக்கிறார்கள். உண்மை பேசுவது சிலர் பேசுகிறார்கள், சிலர் பொய் பேசுகிறார்கள். நேர்மையாக நடந்து கொள்வது சிலர் நடக்கிறார்கள், சிலர் போலித்தனமாக நடக்கிறார்கள். இப்படி இதெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். இதேபடி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜின் வலாக்கி யுரீது லியுத்தஹிரக்கும் வலியுத்திம்ம நிஅமத்து அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். இதுல அல்லாஹ்வுடைய எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் இருக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் எந்த நன்மையும் இல்லாமல் இருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் உங்களோடு எந்த ஒரு உங்களுடைய மார்க்கத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் அல்லாஹ் என்ன செய்ய ஏற்படுத்தல. மாறாக அவன் உங்களை பரிசுத்தப்படுத்தவும் தன்னுடைய நியாமத்தை உங்கள் மீது பூர்த்தியாக்கவே அவன் நினைக்கிறான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இலகுவை நாடுகிறான் தவிர அவர் கஷ்டத்தை நாட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ் தஆலா வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும் வ யுரீது அல்லதீன யத்தபிஊன ஷஹவாத் அன் தமீலு மின் அஸீமா. அல்லாஹ் உங்களை மன்னிக்க நாடுகிறான். யுரீதுல்லாஹு யுகஃபிஃப அன்கும் குலுகல் இன்சானு ضعيفா. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்திலிருந்து உங்களுக்கு இலகுவாக ஆக்க நாடுகிறான். உங்களிடமிருந்து எல்லாத்தையும் கஷ்டம் இல்லாம இலகுவாக ஆக்க நாடுகிறான் என்று இப்படி கிட்டத்தட்ட 40 ஆயத்துகளுக்கு மேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நாட்டத்தை குறித்து குர்ஆன் நெடுக ஆயத்தில் பற்றி நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகின்றான். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நடக்கவும் செய்யலாம், நடக்காம இருக்காங்க இல்லையா? அல்லாஹ் அல் கஹஃப்ல சொல்லி காட்டுகின்றான், அதாவது ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். யார் விரும்புகிறாரோ அவர் ஈமான் கொள்ளட்டும், யார் விரும்புகிறாரோ அவர் நிராகரிக்கட்டும். இம்மா ஷாக்கிர் வ இம்மா கஃபூரா. வேண்டுமென்றால் நன்றியுடையதாக வாழட்டும் அல்லது நன்றி கெட்டவராக வாழட்டும். எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. 2 பாதை, ரெண்டு பாதையும் கொடுத்திருக்கிறோம். இது அல்லாஹுடைய அதாவது மார்க்கம் சம்பந்தப்பட்ட மார்க்க ரீதியான விதிகள் குறித்த அல்லாஹுடைய நாட்டம் அல்லது தீர்மானம் அல்லது திட்டம். அல்லாஹ் தஆலா இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லாஹுடைய நாட்டம் என்பது அல்லாஹ் நாடியது. அவன் ஆரம்பத்தில் முதல் அறிந்த பிறகு நாடினான். பிறகு அந்த நாட்டம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அதை அறிந்து கொண்டே செயல்படுத்துகிறான். அல்லாஹ் முதல் அறிந்தான். நடந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் அறிஞ்சிட்டு திரும்ப நாடல. ஒரு காரியம் நடந்ததுக்கு பிறகு அல்லாஹ் அறிஞ்சிட்டு திரும்ப நாடல. மாறாக அவன் அறிந்த பிறகு நாடினான். பிறகு நாடிய அந்த காலகட்டம் வரும் பொழுது அறிந்து கொண்டே அதை செயல்படுத்துகிறான். எனவே அவருடைய நாட்டத்தில் நன்மை இல்லாமல் இருக்காது. அவன் நாட்டத்தில் நன்மை இல்லாமல் இருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அஸா அன் குத்திப அலைக்குமுல் கிதால் வஹு குருஹுல் லக்கும் வ அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹு கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹு ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். உங்கள் மீது இந்த ஜிஹாத் போர் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அது உங்களுக்கு வெறுப்பாக இருந்த போதிலும் அல்லாஹ் சஹாபாக்கள் சொல்கிறான், உங்கள் மீது வெறுப்பாக இருந்த போதிலும் போர் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அருமையான வாசகம் பாருங்க, நீங்கள் எதை விருப்பீர்களோ அதில் உங்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மை வைத்திருக்கலாம். நீங்கள் எதை வெறுப்பீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு நன்மை வைத்திருக்கலாம். நீங்கள் எதை விரும்புவீர்களோ அல்லாஹ் அதில் உங்களுக்கு தீமை வைத்திருக்கலாம். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஏன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹு அறிவான். இந்த மனிதனுக்கு எது கொடுத்தா நல்லது, எது கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்துக்கு கொடுக்கணும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப நீங்க ஒன்றை விரும்புறீங்க, அது நடக்காம போகலாம். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினாங்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினார்கள், அல்லாஹ் தூதர் விரும்பினார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினார்கள், எல்லாரும் விரும்பினாங்க. ஆனா
அல்லாஹ்வுக்கு இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் அது தீமை இருக்கு என்று அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். இனி அல்லாஹ் என்ன செய்தான்? அதை நாடவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா செய்தார்கள். என்ன துவா? யா அல்லாஹ் 2 உமர் இருக்கிறாங்க, 2 உமர்ல ஏதாவது உமருக்கு நீ ஹிதாயத் கொடு யா அல்லாஹ்னு ரசூலா கேட்டாங்க. அல்லாஹ் உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செஞ்சான்? ஹிதாயத்தை கொடுத்தான். காரணம், உமர் இஸ்லாத்துக்கு வந்தால் என்ன நன்மைன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதே சமயம் அந்த அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வரல. 2 அபூ லஹப்ல ஒரு அபூ லஹப் யாரு? உண்மையான அபூ லஹப். இன்னொரு அபூ லஹப் யாரு? உமர். உண்மையான அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வரல. காரணம் என்ன? அந்த அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வந்தா என்ன நஷ்டம் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது என்று சொன்னால் நிச்சயமா அது நன்மை இல்லாமல் இருக்காது. அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் யாருக்கு எதை எதை எப்படி எப்பொழுது கொடுக்கணும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தை நாம் என்ன செய்ய குறை சொல்லக்கூடாது, அதற்காக நாம் வருத்தப்படக்கூடாது. ஒன்று நம்முடைய விருப்பத்துக்கு மாற்றமாக ஒன்று நடக்குது என்று சொன்னால் அல்லாஹ் இதைத்தான் எனக்கு நாடிக்கிறார் என்று செய்யணும். நாம் அமைதியாக பொறுமை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, இதுக்கு ஒரு சில சமூகங்களை நான் வந்து சொன்னா உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது அல்லாஹ் தஆலா ஆதமை படைக்க நாடுகிறான். ஆதமை படைக்க நாடும்போது என்ன நடந்துச்சு? மலக்குமார்கள் அல்லாஹ் என்ன சொன்னா? வைது கால் ரப்புக்கலில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு வதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா. மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்றான், நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதி ஒருவரை படைக்க நாடுகிறேன். அதாவது மனிதன் படைக்க போறேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டிய என்ன அவசியம் வந்துச்சு? அல்லாஹ் சொல்ல அவசியம் இல்லை இல்லையா? மலக்குமார் கூட்ட சொல்லணுமா? அதை அவன் இஷ்டம். குன் ஃபயகுன், ஆகுன்னு ஆகிட்டு போகும். அப்படிப்பட்ட அல்லாஹ் மலக்குமார்கள் அழைத்து ஆலோசனை செய்வது ஆலோசனை கிடையாது, தன்னுடைய விருப்பத்தை அல்லாஹ் சொல்றான். நான் ஒரு மனிதனை, ஒரு கலீஃபாவை, ஒரு பிரதிநிதியை பூமியில் படைக்க நாடுகிறேன். அப்ப மலக்குமார் கேட்கிறாங்க, அல்லாஹ்வே இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு சமூகத்தை என்ன படைக்க போகிறாய்? உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, இரத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு சமூகத்தை என்ன படைக்க போகிறாய்? நாங்களும் உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் உனக்கு போதாதா அப்படின்னு கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், நான் நினைச்ச செஞ்சு காட்டுவேன், நான் நினைச்சு படைப்பேன். உங்கள்கிட்ட நான் ஆலோசனை கேட்கல, படைக்கட்டு வேணாம் ஆலோசனை கேட்கல, நான் சொல்றேன். என்னுடைய நாட்டம் இது. அவனை படைப்பதில் என்ன நன்மை இருக்குன்னு பின்னால் தெரியும். இந்த அல்லாஹ் சொல்லி ஆதமை படைத்தான். அதுக்கு பிறகு ஆதமுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுத்தான். பிறகு அந்த ஆதமை அந்த மலக்குமார்களுக்கு ஆசிரியராக அல்லாஹ் ஆக்கினான். எந்த அளவுக்கு ஆதமை அந்த மனிதர் அல்லாஹ் தஆலா மலக்குமாரை விட உயர்த்தி சிறப்பாக காட்டினார் என்று சொன்னால் மலக்குமார்கள் அனைவரும் அந்த மனிதனுக்கு சரியா செய்தார்கள். பார்க்கமா இல்லையா? அந்த சமயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான், வல்லாஹு யஅலமு மா துப்துன மா தக்துமூன். அல்லாஹ் நீங்கள் மறைத்து வைப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகிறான். இது சொல்றதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள மலக்குமார் அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்கள் ஆர்கியூ பண்ணல, மலக்குமார் கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் சொல்ற, நீங்க கேள்வி கேட்க கூடாது, நீங்க என்னிடம் கேள்வி கேட்க கூடாது. என்னுடைய நாட்டம், நான் நினைச்சதை படைப்பேன், நினைச்சதை செய்வேன். நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மறைத்திருப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நான் அறிகிறேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் செய்தேன். ஒன்னாச்சா? இன்னொரு சம்பவம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெகு நாளா குழந்தை இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். ரப்பி இன்னி வஹனல் அது மின்னி வஸ்தஅல ரஸு ஷைபன் வலம் அக்கும் பிதுஆஇக ரப்பி ஷகியா. யா அல்லாஹ், என்னுடைய வயோதிகத்தால் என்னுடைய முடி அதாவது இலங்குகின்றன, வயோதிகத்தை என்னுடைய தலை இலங்குகிறது, என்னுடைய எலும்புகள பலகீனம் அடைந்து விட்டன. இந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு வாரிசை வேண்டுகிறேன் யா அல்லாஹ் என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் இந்த சமயத்தில் குழந்தை பெற்றுக்க முடியும் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய, மருத்துவர்கள் கைவிடக்கூடிய, எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு சிகிச்சையும் பலன் தராத, குழந்தைக்கென்று எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அந்த அத்தனை முயற்சியும்
தோற்று போகக்கூடிய ஒரு வயசிலே அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து அவர்கள் துஆ செய்த போது அல்லாஹ் சொன்னான், நான் தரேன்னு சொன்னான். இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. யஹ்யா என்ற ஒரு குழந்தையை கொண்டு உமக்கு நான் நற்செய்தி சொல்கிறேன், இதற்கு முன்பு அந்த மாதிரி பேர் யாருக்கும் நான் வைத்ததே இல்லைன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த சமயத்தில் ஜக்கரியா கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? யா அல்லாஹ், அன்னா யகூனு லி குலாம் வகத் பலகனில் கிபர் வ இம்ராத்தி ஆகிர். எனக்கு எப்படி குழந்தை வரும்? எனக்கு எப்படி குழந்தை வரும்? நானும் வயோதிகத்தின் கடைசி கட்டத்தை அடைஞ்சிட்டேன். வக்கத் பலகத்து கிப்ரி அத்தியா. அல்லாஹ் சொல்ல மரியம் சொல்லி காட்டுறான், வயோதிகத்தின் கடைசி எல்லையை நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன், கடைசி எல்லைக்கு வந்துட்டேன். இது வக்காத் திமத்தி ஆக்கர், இதோ என்னுடைய மனைவி மலட்டுத்தன்மையோடு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி என்ன செய்யும், எனக்கு எப்படி குழந்தை வரும் சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான், கால கதாலி, இப்படித்தான், ஒரே போட்டான், இப்படித்தான் நடக்கும். நீ என்ன கேள்வி கேட்கறது? என்ன ஒரு நபிங்க அந்த அல்லாஹ் சொன்ன வார்த்தை கதாலிக், என்ன இப்படிதான் நடக்கும். நீ ஒண்ணுமே இல்லாத நிலையில உன்னை நான் படைக்கவில்லையா சொல்லி அங்கே என்ன போடுறான், நான் நினைச்சது நடக்கும், நீ யாரு தடுக்கிறதுக்கு? எப்ப வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன். உங்களுக்கு இப்பொழுது குழந்தை கொடுக்க வேண்டும் நான் நாடிவிட்டேன். இந்த நேரம் குழந்தை கொடுப்பது சிறந்தது என்று எனக்கு தெரியும். எனவே உங்களுக்கு குழந்தையை தாரேன். அல்லாஹு தஆலா யஹ்யா என்ற அந்த குழந்தையை கொடுத்து அல்லாஹ் அதை நபியாக ஆக்கினான். அதே போன்ற வார்த்தை தான் மரியமுக்கு அல்லாஹ் பயன்படுத்துறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த நற்செய்தியை சொன்னபோது மரியம் சொன்னார்கள், காலத் அன்னா யகூனுடைய வலதுன் வலம் யம்சஸி பஷர். யா அல்லாஹ், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பெண், அதாவது வாலிப பெண், ஒரு யுவதி. ஆனா சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னை எந்த ஒரு ஆணும் தீண்டாத போது, எந்த ஒரு ஆடோரை தீண்டாத போது, உலமக்கு பகையா நான் ஒரு விபச்சாரியாக இல்லாத போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் யா அல்லாஹ் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது அல்லாஹ் சொல்றான், கால கதாலிக், இப்படித்தான் நடக்கும். யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் தான் நாடியதை படைப்பான். ஜக்கரியா ஸல்லல்லாஹு பதில் சொல்லும்போது கதாலிக் யஃஅலுல்லாஹு மா யஷா, ஜக்கரியா சொல்றான், அல்லாஹ் தான் நாடியதை செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு போர்டு போடுறான், என்னை கேள்வி கேட்பதற்கு நீங்கள் யார்? நான் நாடியது ஜக்கரியாவுக்கு வயோதிகத்தில் குழந்தை கொடுத்தேன். உன்னை நான் அதாவது குழந்தை பிறப்பதற்கு என்ன ஒரு காரணத்தை நான் ஆக்கி வைத்திருக்கிறேனோ, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறேனோ, அந்த ஒரு காரண காரியம், அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு செயல் இல்லாமல் போனால் குழந்தை பிறக்காதோ, அந்த காரியம் நடக்காமலே என்ன செய்ய முடியும், என்னால் குழந்தை தர முடியும், அவனுக்கு தந்தேன். அதே போன்று ஈசா அவர்கள் பிறக்கிறார்கள், அல்லாஹ் நபியாக ஆக்கி வைக்கிறான். நபி தான் பார்க்கிறோம். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவத்தில் ஆரம்பத்தில் நான் பார்த்தோம். கடைசி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? கடைசியில் அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வெள்ளப்பரளையுடைய சம்பவத்தை கடைசி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம் இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். அதாவது இந்த மகன் உம்முடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, அவன் நல்ல அமலை செய்யல, அவன் ஒரு காஃபிர். எனவே அல்லாஹ் சொல்றான், எச்சரிக்கை செய்யறான், இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன், நீ அறிவியலில் ஒருவனாக ஆகிவிடாதே என்று உமக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எனவே அல்லாஹ் சொல்லி காட்டு ஒரு இடத்துல சொல்றான், லா யுஸ்அலு அம்மா யஃஅலு ஹும் யுஸ்அலூன். அவன் என்ன செய்கிறானோ அதை குறித்து அவன் கேள்வி கேட்கப்பட மாட்டான், ஆனால் அவர்களோ கேள்வி கேட்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒன்று இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சான், ஏன் அல்லாஹ் அப்படி செய்யறான், நான் மட்டும் தான் அல்லாஹ் கண்ணுக்கு தெரியுதேனா, என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ நல்ல மாதிரி இருக்கிறாங்களே, நான் ஒரு நல்ல அமல் செய்கிறேனே, நான் தொழுகிறேனே, நோன்பு வைக்கிறேனே, சதக்கா கொடுக்கிறேனே, இன்னைக்கே இப்படி சோதனை வருது, ஏன் அல்லாஹ் என்ன இப்படி பாடப்படுத்தான் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. இது மிக மிக ஆபத்தான ஒன்று.
அல்லாஹ் ஒன்று செய்யறான்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் எனக்கு தாரான். அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கான்னா அல்லாஹ் இது நன்மை நாடுறான். அல்லாஹ் எனக்கு நாடலையா அல்லாஹ் எனக்கு விதிக்கல. நிச்சயமா அல்லாஹ் தஆலா எப்பொழுது எனக்கு நாடுவானோ, எப்பொழுது எனக்கு விதித்திருக்க அப்பொழுது நிச்சயமாக அவன் நாடுவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்யணும், பொறுமையாக நம்ம இருக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே. அதே போன்று கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. அதாவது தீமையை ஒரு தீமை ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அந்த தீமையை அல்லாஹ் பக்கம் சாட்டக்கூடாது, நன்மையை தான் அல்லாஹ் பக்கம் சாட்டணும். சரியா? ஒரு தீமை நடக்குது வாழ்க்கையில், அந்த தீமை அல்லாஹ் பக்கம் சாட்டக்கூடாது, நன்மை நடந்தா அது அல்லாஹ் பக்கம் சாட்டணும். அல்லாஹ் தஆலா அழகான உதாரணத்தை சூரத் கஹ்ஃப்ல சொல்லி காட்டுறான். அந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, முதல்ல ஒரு கப்பலில் ஒரு படகுல ஏறுறாங்க. படகுல ஏறின உடனே என்ன செய்றாங்க, அந்த ஓட்ட போடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு ரோட்ல நடந்துட்டு இருக்காங்க. ஒரு பையனை விளையாடிட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு கொள்றாங்க. மூணாவது ஒரு சரிந்திருக்கக்கூடிய கீழே விழுவதற்கு தயாராக இருந்த அந்த சுவரை விழாம தடுத்து நிறுத்துறாங்க இல்லையா. 3 சம்பவம் நடக்குது. இந்த அதுக்குள்ள காரணத்தை சொல்லும் பொழுது ஹிதாயத் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்க. அம்மா ஸஃபீனத்து ஃபகானத் லிமசாக்கின் يعملون في البحر فأردت أن أعيبها وكان وراءهم ملك يأخذ كل سفينة غصبا. நான் இந்த படகை ஏன் நான் ஓட்டை போட்டேன் என்றால், ஓட்டை போடுறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? கெட்ட காரியம், நல்ல காரியம் கிடையாது இல்லையா. அப்போ அந்த கப்பலில் நான் ஏறி ஓட்டை போட்டு இல்லையா, அது ஏழைகளுக்குரியது. அந்த ஏழைகளுக்குரிய அந்த கப்பலை ஒரு அநியாயக்கார, ஒரு அநீதம் விளைக்கக்கூடிய ஒரு அரசன் பிடிக்கிக் கொள்கிறான். எனவே நான் என்ன செய்தேன், நான் அதற்கு சேதம் விளைவிக்க நாடினேன். தன்னை குறித்து சொல்றாங்க. அல்லாஹ் நாடியது, அது அல்லாஹ் நாடிய விஷயம் தான். அது அல்லாஹ் நாட போய்தான் இது அங்கே பயணம் செய்திருக்கிறார்கள், அவ்வாறு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய வஹீ அடிப்படையில் அவங்க செஞ்சாங்க. ஆனாலும் அந்த அல்லாஹ் ஒழுக்கத்தை பாருங்க, அல்லாஹ்வோடு நடந்து கொண்ட ஒழுக்கம் இது. அந்த தீமையான அந்த கெட்ட காரியத்தை நான் என்ன செய்தேன், அந்த படகை ஓட்டை போட நாடினேன், சேதாரத்தை நான் விளைவித்தேன் என்று சொல்றாங்க. அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயத்தை ஏன் இந்த சுவரை நிறுத்தி என்று சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைன் யதீமைன் ஃபில் மதீனத்தி வகான தஹ்தஹு கன்ஸுலஹுமா வகான அபூஹுமா சாலிஹா ஃபஅராத ரப்புக அன் யப்லுக அஷுத்தஹுமா வ யஸ்தஹ்ரிஜ கன்ஸஹுமா ரஹ்மத்தன் மின் ரப்பிக். நான் ஏன் இந்த சுவரை விழப்போன தடுத்து நிறுத்தினேன் என்று சொன்னால், அந்த சுவர் 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது. அது கீழே அவருக்கு உண்டான பொக்கிஷம் கஜானா இருக்கிறது, ஒரு புதையல் இருக்கு, அதுக்கு அவருக்கு சொந்தமான ஒரு புதையல் இருக்கின்றது. அது கீழே விழுந்து சொன்னா அந்த புதையலை யாரும் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. எனவே அவங்க சொல்றாங்க, இந்த நல்ல விஷயம் தானே, ஃபராத ரப்புக அன் யப்லுக அஷுத்தஹுமா, உம்முடைய இறைவன் என்ன நாடினான் தெரியுமா, அந்த வாலிப பருவத்தை 2 பேர் அடையணும். அந்த சிறுவர்கள் 2 பேர் வாலிப பருவத்தை அடைந்து தங்களுக்குண்டான இந்த புதையலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் நாடினான். செஞ்சது யாரு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அதையும் செய்ய செஞ்சாங்க. ஆனா அதை செஞ்ச காரணத்தை சொல்லும் பொழுது தன்னோடு அதை சாட்டினார்கள். நல்ல காரியமாக இருக்க இந்த சுவரை தடுத்து நிறுத்திய இந்த காரணத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வோடு அதை சாட்டினாங்க. ஏன்? அது நல்ல விஷயம். எனவே நல்லதை அல்லாஹ்வோடு செய்யணும், நல்லதை அல்லாஹ்வோடு நாம சாட்டணும், தீயதை நம்மோடு சாட்டிக்கொள்ளணும். எனவே தீயது நடந்தால் அது அல்லாஹ் சொல்றான், ஒமா அஸாபக மின் ஹஸதின் ஃபமின் அல்லாஹ், எந்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைத்தாலும் அது அல்லாஹ்வை பொறுத்து வருகின்றது. ஒமா அஸாபக மின் ஸய்யிதி ஃபமின் நஃப்ஸிக், எந்த ஒரு தீமை உங்களுக்கு வந்தாலும் அது உங்கள் பொறுத்து வருகிறது. நீங்க செஞ்ச தீயதின் காரணமாக உங்களை சேர்கிறது, நீங்க தான் அது காரணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அவன் நாடியதை அவனை மாற்றுவான். அவன் நாடியதை அவனே மாற்றுவான். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, உலகத்தில் ஒரு சட்டம் போடுறோம், ஊர் தலைவரோ அல்ல ஆட்சி தலைவரோ ஒரு சட்டத்தை போட்டு அதை பாஸ் பண்றாங்கன்னா அந்த சட்டத்துக்கு அந்த ஆட்சி தலைவர் உட்படுவார், அந்த ஊர் தலைவர் உட்படுவார். அதுக்கு அவரு கட்டுப்பட்டு நடந்தே தீரணும் இல்லையா. அந்த மாதிரி அல்லாஹ் யாரும் நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம்மல்லதி சுஇது ஃபஃபில் ஜன்னதி காலிதீன ஃபீஹா மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்து இல்லா மா ஷா ரப்புக்.
இன்ன ரப்பக ஃபஆலு லிமா யுரீத். நல்லவர்கள், நற்பாக்கியசாலிகள் வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கின்ற காலம் வரை சுவனத்தில் இருப்பார்கள் என்று சொல்லிட்டு இல்லா மாஷா ரப்பு, உம்முடைய இறைவன் நாடினாய் தவிர. அங்க அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறான். இங்க அது எப்படி, அதாவது ஜஃபத்தில் சுஹுஃப் வர்ஃபிஅத்தில் அக்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. விதியை பற்றி சொல்லும் பொழுது எழுதுகோள்கள் காய்ந்து விட்டன, அதாவது நூல்கள் காய்ந்து விட்டன, எழுதுகோளுக்கு உயர்த்தப்பட்டு விட்டன, இதுக்கப்புறம் எதுவும் மாறாது என்ற அடிப்படையில் சொல்லி காட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி எல்லாம் மாற்றலாம்? எப்படி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எப்படி நான் நாடினால் மாற்றணும் என்று அல்லாஹ் சொல்லலாம்? சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், அப்படி கேட்க முடியாது. அதாவது வானபூமி இருக்கின்ற வரை அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க, அல்லாஹ் நாடியதை தவிர. அதே போன்று அந்த கெட்டவர்கள், துர்பாக்கியசாலிகள் வானங்கள் பூமி நிலைத்திருக்கின்ற வரை நரகத்தில் இருப்பார்கள், இல்லாமாஷா ரப்புக்கும், இறைவன் நாடுவதை தவிர. அல்லாஹ் நாடினால் மாத்தவும் செய்வான், அது அவனுக்கு உரிமை இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சொல்லி விதியை பற்றி அதை சொல்லும்போது சொல்லி காட்டுறான், யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹுல் கிதாப். அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடியதை அழிக்கவும் செய்வான், அவன் நாடியதை நிலைப்படுத்த செய்வான். அல்லாஹ் எழுதிட்டான், ஐந்த உம்முல் கிதாப், அவன்கிட்ட தான் மேல் புத்தகம் இருக்குது, மூல புத்தகம் அவன்கிட்ட தான் இருக்குது, மூல புத்தகம் விதி எழுதப்பட்ட மூல புத்தகம் அவன்கிட்ட தான் இருக்குது. ஆனாலும் அல்லாஹ் நாடினால் அதை அழிக்கவும் செய்வான், அதை நிலைப்படுத்தவும் செய்வான். இது அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பொறுத்தது. எனவே அல்லாஹ் விதித்த சட்டத்தை மாற்றக்கூடாது, அவன் அதுபடி செயல் பண்ணும். உங்களை மாதிரி என்ன நீங்க நினைக்காதீங்க யாமி சகோதரே. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் நிறைந்து குர்ஆன் நெடுகில் இருப்பதை நான் பார்க்க முடியும். ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி, இது அக்கீதா சம்பந்தப்பட்ட பாட சகோதரர், இது அக்கீதா மிக முக்கியமான அம்சம். இதுல நம்ம தவறு செய்தால் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ரெண்டு தவறு நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய இந்த இராதாவை, அல்லாஹ் நாட்டத்தை சரியான முறையில் நாம் விளங்கி புரிந்து செயல்படவில்லை என்று சொன்னால், இதை தவறான முறையில் நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ரெண்டு தவறுக்கு நாம் ஆளாகணும். ஒன்று ஜபரியா என்ற கூட்டம், இன்னொன்று கதிரியா என்ற கூட்டம், ரெண்டுக்குள்ள வழிகட்ட கூட்டம். ஜபரியா என்ற கூட்டம் என்னென்று சொன்னால், அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், இது இந்த அல்லாஹ்வுக்கு மனிதனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஒரு காரியம் நடக்குது உலகத்தில், ஒரு விஷயம் நாடப்படுது என்று சொன்னால், இந்த நாட்டத்துக்கும் மனிதனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, அல்லாஹ் மட்டுமே சொந்தம், அவன் தான் தலையீடு, அவனு மட்டும் தான் தலையீடு உண்டு என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதுவும் தவறான கொள்ளு. ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அல்லாஹ்வும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அல்லாஹ் மூலமாக மட்டும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதே போன்று கதிரியா என்ற ஒரு கூட்டம், அது வழிகட்ட கூட்டம், அவருடைய கொள்கை என்னவென்று சொன்னால், அவர்கள் இது அல்லாஹ்வுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, இந்த நாட்டத்தில் அல்லாஹ்வுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, மாறாக இது மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, மனிதன் சுயமாகவே சுதந்திரமாகவே அவன் உரிமையோடு எடுத்துக்கொள்ள முடியும், அவன் செய்கிறான் என்று சொல்கிறார்கள். அதுவும் தவறான கருத்து. அல்லாஹ் நாடுகிறான், மனிதன் செய்கிறான். மனிதன் எதை நாடுகிறானோ அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தான் அவன் நாடுகிறான். வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாட போய் தான் நீங்க நாடுறீங்க. அதாவது அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, நம்முடைய நாட்டத்துக்கு கூட அல்லாஹ் நாட்டுக்குள்ள வச்சிருக்கான். நாம நாடுறது, நாம என்றது, நாம விருப்பப்படும் இது கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், தன்னுடைய நாட்டத்துக்குள்ள வச்சிருக்கான். வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுகிறானே, நாடுவதை தவிர, அல்லாஹ் நாடுகின்றானே தவிர நீங்க நாட மாட்டீங்க. நீங்கள் நாடுவதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்குள்ள தான் இருக்குது. அல்லாஹ் நாடினால் தான் நீங்க நாட முடியும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே அருமை சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினார்கள். ஒன்று, உங்களுக்கு நடக்கலைன்னு சொன்னா நீங்க லவ் என்று நீங்க சொல்லாதீங்க. அப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்குமோ, அப்படி செஞ்சா இப்படி நடக்குமோ, இப்படி செஞ்சா இப்படி நடந்துக்குமோ என்று அந்த லவ் என்ற அந்த வார்த்தை, லவ் அல்லோன்னா தமிழ்ல இப்படி செஞ்சால் இப்படி செய்தால் இருக்குமா, அப்படி செஞ்சேன்னா அப்படி செஞ்சேன் இல்லையே, சரி இப்படி ஆகி போச்சே, இப்படி நான் செஞ்சேன் இல்லை இப்படி ஆகி போச்சே, அப்படி நடந்தது இப்படி ஆயிருக்குமோ, இப்படி செஞ்சுட்டனோ, அப்படி செஞ்சுக்கலாமோ என்ன பேசுவோமா இல்லையா? அந்த மாதிரி நீங்க பேசாதீங்க. அந்த மாதிரி லவ் என்ற வார்த்தை ஷைத்தானுடைய கதவுகளை திறந்துவிட வழிவகுக்கிறது. எனவே கத்தர் அல்லாஹு மா ஷா ஃபஅல் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் நாடியது நடந்தது, அவன் நாடியதை அவன் நடத்தி காட்டான் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தையை எல்லாம் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். கத்தர் அல்லாஹு மா ஷா ஃபஅல்.
அல்லாஹ் நாடியது, அல்லாஹ் தீர்மானித்தது, அவன் நிர்ணயித்தது நடந்தது. அல்லாஹ் தான் நாடியதை செய்து விட்டான் என்று சொல்லுங்கள். அப்படி சொன்னால் நம்ம மனது நிம்மதி அடையும், மன சஞ்சலப்படாது, மனசுக்கு எந்த ஒரு பாரம் இருக்காது. இப்படி சொல்லி பாருங்க. ஏதாவது உங்களுக்கு துன்பம் நடந்துருச்சா, உங்களோட மனசுக்கு மனசுக்கு பாதகமான ஒரு செயல் நடந்துருச்சா, நம்ம வாழ்க்கையில துன்பமோ துயரமோ கவலையோ ஏதாவது நம்ம பாரதூரமான ஏதாவது செயல் நடந்துருச்சா, அதனால நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோமா என்றால் கத்தரல்லாஹு மாஷா ஃபஅல், அல்லாஹ் நாடியது நடந்தது, அல்லாஹ் தீர்மானித்தது நடந்தது, அவன் நாடியதை செய்துவிட்டான் என்று சொல்லி பாருங்கள். மனசு அப்படியே இலேசாயிரும், அப்படியே பாரம் குறைஞ்சிரும். அது ஒரு இன்பத்தை நீங்கள் உணர்வீங்க. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது மிக நீண்ட ஒரு தலைப்பு. இது இன்னும் ஆழமாக பேசப்பட வேண்டிய ஒன்று. இது பயானாக பேசப்படக்கூடிய சப்ஜெக்ட் அல்ல. இது ஒரு வகுப்பாக நடத்தப்பட வேண்டியது. இது மக்களுக்கு இன்னும் தெளிவான பல உதாரணங்களை கொண்டு சொல்லப்பட வேண்டியது. எனவே இது ஒரு தலைப்பாக எடுத்து முடிந்த அளவுக்கு விஷயங்களை சேர்த்து சொல்லணும் என்று நினைச்சு நான் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் ஒரு பொதுவான விஷயம் நான் முன்ன சொல்லியிருக்கேன். எனவே அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி இந்த உலகத்தில் அணுவும் அசையாது, எந்த ஒன்றும் நடக்காது, யாரும் அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது அல்லாஹ்வை தவிர என்ற விஷயத்தை நாம் உறுதியாக இருப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் கடைசி மூச்சோடு உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع